நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகளுக்கு கதை சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. குழந்தைகளுக்கு கதைகளை சொல்வது மிக மிக அவசியமான ஒன்று. அப்படி குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக பல நாடுகளில் ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. அதுதான் டெல் எ ஃபேரி டேல் டே என்று சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கு கதை சொல்லுகிற தினம். இந்த தினம் என்பது குழந்தைகளினுடைய அந்த மன வளர்ச்சியில், சிந்தனை வளர்ச்சியில், ஆரோக்கிய வளர்ச்சியில் அவர்கள் கதைகளை கேட்க வேண்டியதனுடைய அவசியத்தை, அவர்களுக்கு கதைகள் சொல்லப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை இவை வலியுறுத்துகின்றன. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வீட்டில் பெரியவர்கள் அல்லது தாத்தா பாட்டி என்போர் இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தனி குடும்பங்களில் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. பெற்றோர்கள் வேலைக்கு போய் விடுகிறார்கள். அப்படியே அவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்வதற்கு கதைகள் எதுவும் தெரியாது. அதே சமயத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் இந்த எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்னணு சாதனங்களில் நாள் முழுக்க மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களுடைய விளையாட்டுகள் என்பது அந்த மின்னணு சாதனங்களோடு மட்டுமே தொடர்புடையதாக மாறிவிட்டன. இந்த நிலையில்தான் கதைகள் சொல்வதனுடைய அவசியத்தை நாம் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. கதைகள் சொல்வதன் மூலமாக ஒரு குழந்தை அந்த கதையில் சொல்லப்படுகிற காட்சிகளை தன்னுடைய மனதில் உருவகித்துக் கொள்கிறது. அப்படி உருவகித்துக் கொள்கிற போது குழந்தைகளினுடைய கற்பனை திறன் வளர்கிறது. கற்பனை திறன் மட்டுமல்லாமல் அவர்களே கதைகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் மாறுகிறார்கள். அவர்கள் மனதில் ஒரு மிக பல்வேறு காட்சிகளும் சொற்களும் உருவாக தொடங்குகின்றன. காட்சி தொடர்களும் சொற்கூட்டங்களும் மனதில் உருவாகிற போது அவர்கள் மனம் கனவுமயமாக மாறுகிறது. கனவுமயமாகிற மனம்தான் லட்சியங்களை நோக்கி செல்லுகிற மனமாக இருக்கும். லட்சியங்களை நோக்கி செல்வதற்கு நமக்கு கனவுகள் முக்கியம், சிந்திக்கிற ஆற்றல் முக்கியம். அப்படி பார்க்கிற போது நமக்கு குழந்தைகளுக்கு எல்லா விதமான கதைகளையும் சொல்லலாம். இப்பொழுது நம்முடைய நாட்டார் கதை மரபில் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான கதைகள், குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகள் இருக்கின்றன. நம்முடைய மரபில் வரக்கூடிய பஞ்சதந்திர கதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது தெனாலிராமன் போன்ற கதாபாத்திரங்கள், பீர்பால், அதே போல் பீர்பாலினுடைய கதைகள், இன்னும் சொல்லப்போனால் முல்லா நசுருதீன் கதைகள், இவையெல்லாம் உலக அளவில் குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட ஆனால் மிக மிக ஒரு தர்க்கபூர்வமான, அறிவுபூர்வமான கதைகள் என்று சொல்லலாம். நம்முடைய மூதாதையர்கள் இருந்தார்கள், முன்னோர்கள் இருந்தார்கள், தாத்தா பாட்டிகள் இருந்தார்கள். ஆனால் நம் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? நாம் தான் இருக்கிறோம். நமக்கு கதைகள் தெரியுமா? நாம் கதைகளை சொல்ல முடியுமா என்பது முக்கியமான கேள்வி. கதைகள் என்றைக்கும் அழிவற்றவையாக காலந்தோறும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அவை மனித மனதை வளப்படுத்துகின்றன, மனிதர்களுடைய கனவுகளை உருவாக்குகின்றன. அப்படி இருக்கிற போது குழந்தைகளுடைய சிந்தனை திறனையும் கற்பனை திறனையும் ஆற்றலையும் வளர்ப்பதற்கு கதைகள் சொல்வது மிக மிக முக்கியம். ஒருவேளை அப்படி நமக்கு கதைகள் சொல்ல அவகாசம் இல்லாவிட்டால் மிகச்சிறந்த குழந்தை நூல்கள் எழுதப்படுகின்றன. அந்த நூல்களை வாங்கி குழந்தைகளை அவற்றை வாசிப்பதற்கு அவர்களை தயார் செய்ய வேண்டும். நிச்சயமாக வீட்டில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருந்தால் அதை குழந்தைகள் எடுத்து பார்ப்பார்கள், புரட்டுவார்கள், படிப்பார்கள். மிகவும் நன்றாக எழுதப்பட்ட, தயாரிக்கப்பட்ட குழந்தைகள் இலக்கியங்கள் இருக்கின்றன. கதையை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. நிறைய யூடியூப் சேனல்களில் கூட சிறந்த கதை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த பக்கங்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி இந்த கதைகளை கேளுங்கள் என்று நாம் சொல்லலாம். நாமே சொல்வது என்பது நேரடியாக குழந்தைகளோடு ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கு அவகாசம் இல்லாத போது நாம் குழந்தைகளுக்கு கதைகளை நாம் புத்தகங்களின் வழியாகவும் மற்றும் நவீன மின்னணு சாதனங்களின் வழியாகவும் அவர்களிடம் கதைகளை கொண்டு சேர்ப்போம். கதைகளின் வழியாகத்தான் தலைமுறைகள் வளர்கின்றன, சிந்தனைகள் வளர்கின்றன. அடுத்த தலைமுறைக்கு உணவூட்டுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு கதைகளை ஊட்டுவதும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் இலக்கியங்களை அகம் என்றும் புறம் என்றும் பிரிப்பார்கள். அகம் என்பது காதலும் காதல் சார்ந்தவைகளும், புறம் என்பது காதல் தவிர்த்து அனைத்தும். எனவே காதலுக்கு சரிபாதி இடத்தை தமிழர்கள் தந்திருக்கிறார்கள் என்று கருதுகிறோம். ஆனால் இலக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் சரிபாதிக்கும் மேலான பாடல்கள் அகப்பாடல்களாகத்தான் இருக்கின்றன. ஆங்கில மரபுப்படி இந்த இலக்கிய பிரிவு எப்படி இருக்கிறது என்றால் அகம் புறம் என்று இல்லை, சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் பொயட்ரி என்று தான் இருக்கிறது. சப்ஜெக்டிவ் என்றால் என்ன? தன்னை பற்றியது, தன்னை மையமாக கொண்டு பாடப்பெற்றவைகளெல்லாம் சப்ஜெக்டிவ், பொது நோக்கோடு பாடப்பெற்றவைகளெல்லாம் அப்ஜெக்டிவ்.
அகத்திற்கும் இந்த சப்ஜெக்டிவ் என்பதற்கும் என்ன வேறுபாடு? பெரிய வேறுபாடு ஒன்று இருக்கிறது. தன்னை சார்ந்த குழந்தைகள், தன் குடும்பம், தன்னுடைய வறுமை என்று தன்னை சார்ந்து பாடுகிற எல்லாம் அங்கே சப்ஜெக்டிவ் என்று ஆகும். ஆனால் தமிழில் அப்படி அல்ல. ஒருவன் தன்னுடைய வறுமையை பற்றி பாடினால் அந்த வறுமையை பற்றிய பாடல் புற இலக்கியத்தில் சேருமே தவிர அக இலக்கியத்திற்கு வராது. காதல் மட்டுமே அகம். காதல் அல்லது காமம், அது பற்றிய பரிமாற்றங்கள், அந்த உணர்வுகள், இவை மட்டுமே அகம். அப்படி பார்க்கிற போது அகப்பாடல்கள் சங்க இலக்கியத்திலே எவ்வளவு இருக்கின்றன? மொத்த பாடல்களில் சரிபாதிக்கும் மேலாக இருக்கின்றன. சரிபாதிக்கும் மேலாக என்பதை விட 4/3 பங்கு இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் யார் எண்ணி பார்த்தார்கள்? ஆய்வாளர்கள் எண்ணியே பார்த்திருக்கிறார்கள். தமிழ் அறிஞர் மறைந்த வாசுபா மாணிக்கனார் அவர்கள் தமிழ் காதல் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதுதான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கான ஆய்வேடு. அந்த தமிழ் காதல் என்கிற புத்தகத்தில் அவர் சொல்லுகிற ஒரு செய்தி நமக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம். மற்றவைகளை நாம் சங்க இலக்கியம் என்று சொல்லுவதில்லை. தொல்காப்பியம் சங்க இலக்கியத்திற்கு முந்தியது. திருக்குறள் உள்ளிட்ட 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்திற்கு பிந்தியன என்பது பொதுவான கருத்து. இதில் மாறுபட்ட எண்ணங்களும் உண்டு. இதில் சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகிற 8 தொகை 10 பாட்டு என்கிற இரண்டையும் சேர்த்தால் மொத்தம் 2381 பாடல்கள் இருக்கின்றன. 2381 பாடல்களில் 1862 பாடல்கள் அகம் சார்ந்தவை. 2300 பாதி என்றால் கூட 1200க்குள்ளே தான் வர வேண்டும். ஆனால் 1862 பாடல்கள் அகம் சார்ந்தவை என்றால் நாம் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு விடை வருகிறது. 78.2% அகப்பாடல்கள். மொத்தமுள்ள 100% பாடல்களில் 78.2% அகம் சார்ந்தவை என்றால் இந்த அகத்திற்கு, காதலுக்கு, காம உணர்விற்கு தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு பெரிய இடம் தந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். புறநானூறு என்பது ஒரு போர் இலக்கியம் என்கிறோம். ஆனால் பாவலர் அறிவுமதி அவர்கள் இல்லை, புறநானூறு தான் உலகத்தின் அமைதிக்காக பாடப்பட்ட முதல் நூல் என்று எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகமே வந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் அது காதல் இலக்கியம் இல்லை. காதல் இலக்கியம்தான் முழுக்க 8 தொகையிலே 5 நூல்கள் காதல் பாடல்கள், ஒரு பரிபாடல், இரண்டும் கலந்தது. புறநானூறும் 18 மட்டும்தான் புற இலக்கியம். எனவே காதலுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்திருப்பது எதனால் என்றால், வாசுப்பா மாணிக்கனார் ஒரு விளக்கம் எழுதுகிறார். காதல் என்பது 2 தனி மனிதர்களுக்கு உரியது என்று கருதாதீர்கள். அது சமூகத்திற்கு, உயிர் இயற்கைக்கு, வாழ்க்கைக்கு உரியது. காதல் அது உயிர் இயற்கை என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார். காதல் இல்லாத மனிதர்களே இல்லை என்பது கூட பிழை. காதல் இல்லாத உயிரினங்களே இல்லை என்பது தான் சரி. எனவே அந்த காதல் என்பது இயற்கையானது. பசியைப் போல, உறக்கத்தைப் போல காமம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இல்லை, எல்லா உயிர் இனங்களுக்கும் பொதுவானது, இயற்கையானது. இந்த உண்மையை புரிந்து கொண்டுதான் தமிழ் இலக்கியங்களில் சரிபாதிக்கும் மேலாக அல்லது 3/4 பகுதிக்கும் கூட சற்று கூடுதலாக அகப்பாடல்கள் நிறைந்திருக்கின்றன என்பது நாம் அறிந்து வைத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலங்களில், சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக, ஃப்ரெஷ்ஷாக, இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அன்பாக காது கொடுத்து கேளுங்க. 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க. அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்முடைய சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாற்றுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன், பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அந்த சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.